அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி விசிட், அங்க போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அவர் 2.5 மணி நேரம் பேசிட்டு வந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வு, அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பல கணக்குகளை அது மாற்றி கொண்டு வருகிறது. பல அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. என்னையா பில்டப்பா கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா முதல் அதிர்வு திமுகவுக்கு தான் கொடுத்துச்சு. எந்த அடிப்படையில்னா 2024 தேர்தல் 5 முனை போட்டியாக நடந்தது. ரொம்ப எளிமையாக 40க்கு 40 அப்படின்னு சொல்லி தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதிமுக தனியாக அவர்கள் ஒரு சின்ன கூட்டணி அமைச்சு அவங்க ஒரு 23 விழுக்காடு பக்கம் வந்தாங்க. இந்த பக்கம் என்டிஏன்னு ஒரு அணி அமைச்சு அவங்க 18 விழுக்காடு பக்கம் வந்தாங்க. ரொம்ப ஈஸியா போச்சு இவங்களுக்கு, திமுகவுக்கு 40 தொகுதிகளையுமே கைப்பற்றுவதற்கு. இந்த முறையும் எப்படியாவது அந்த இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிடலாம் அப்படின்ற மனநிலையில் அவங்க இருக்கும்போது தான் முதல்ல விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் நாம் தமிழர்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே, இது கண்டிப்பாக உறுதி செய்ய முடியாது அல்லது எந்த அளவுக்கு இது கன்ஃபார்ம் செய்யப்படும் தெரியாது அப்படிங்கிற சூழல்ல டக்குன்னு போயிட்டு டெல்லியில சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசிட்டு கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்து விட்டு வந்து விட்டார். இதுதான் சொல்லப்படுகிற செய்தி. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதல் அதிர்ச்சி திமுகன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷன் படி, அதாவது அதிமுக கால்குலேஷன் படி இந்த அலைன்ஸ் இருந்தாலே, அந்த 23+18% இருந்த இந்த அலைன்ஸ் இருந்தாலே கூட ஒரு 120 சீட்டுகள் வரைக்குமே நம்மளால 120க்கும் மேற்பட்ட அந்த வின்னிங் சீட்ஸை நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. சில கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இது ஒரு புறம் இருக்க, ரெண்டாவது யாருக்கு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் அது வரைக்கும் அதிமுக கிட்ட நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே ஆப்ஷன் திமுக இருந்து யாரையாச்சும் கொண்டு வந்தா மட்டும்தான், திமுக கூட்டணியிலிருந்து கொண்டு வந்தா மட்டும்தான், அப்படி இல்லை அப்படின்னா வேற எங்க போறது அப்படின்னு நடுவில் நிக்க வேண்டியது ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விஜய் அவர்களுக்கு. அடுத்ததாக இப்ப என்ன ஒரு புது சிக்கல் உருவாயிருக்குது அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர், அவர் நேத்து பேசின ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசின ஒரு விஷயம். அதுல அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய தொண்டர்கள் அல்லது அவருடைய தீவிர பின்தொடர்பாளர்கள், பாஜக ஆதரவாளர்களாக இருந்தாலுமே கூட அண்ணாமலைக்காக பாஜக ஆதரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவங்க மத்தியில பெரிய கலக்கத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அது சொன்னது என்னன்னா, இன்னும் 2 வாரத்துக்கு பிறகு நான் எங்க இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, நான் எங்க நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்றாரு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிற முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடம் வாங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட வார்த்தையை அவர் என்ன பொருள்ல சொன்னாரு அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இதை எவ்வாறு அவருடைய ஃபாலோவர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 2 வாரத்துல அவரை மாத்த போறாங்களோ, தலைவர் பதவியை மாத்திட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வர போறாங்களோ. அமித்ஷா அவர்களுடனான சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கண்டிஷனாக எங்களுக்கு அண்ணாமலை அவர்களை மாத்தனாதான் கூட்டணிக்கு நாங்க ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனை போட்டாங்களோ, ஒருவேளை 2029 தேர்தலை மனதில் வைத்து அதிமுகவுடன் அணி அமைத்தால்தான் நமக்கு 10-15 எம்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அமித்ஷா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாரோ, அதெல்லாம் மனதில் வைத்துதான் அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றாரோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக டெல்லி பாஜக மீது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஒரு வருத்தத்தை, ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில, இதெல்லாம் பண்ணா நாங்க அவ்வளவுதான், நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்தை எல்லாம் கூட வெளிப்படுத்திட்டு இருக்கிற பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஆனா என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்கிட்ட இப்படி ஒரு டிமாண்டை வச்சாரா, அண்ணாமலை அவர்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய தகவல்கள், முக்கியமான இடத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் ஏன் வைக்க போறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களே அவருடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுல எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. அவருடைய நோக்கம் அவருடைய கட்சியை சேஃப்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது, எப்படியாகிலும் திமுகவை வீழ்த்தணும். 2026ல திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையணும். இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இதுக்கு மினிமம் நம்ம விஜய் அவர்கள் வருவாரா, சீமான் அவர்கள் வருவாரா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு, அது என்ன சொல்றது, அது எந்த வகையிலுமே நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியாத இருக்கிற சூழ்நிலையில இதை முதல்ல உறுதிப்படுத்தி இந்த ஊடகங்கள்லாம் அவங்கெல்லாம் வாயில டெய்லியும் ஒரு டாபிக் கிரியேட் பண்ணிட்டு தீனி போட்டுட்டு ஆசை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இதை கட் பண்ணணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முதல்ல இதை செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் போயிட்டு தான் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறதாகவும், அதுல அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டு அவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னொரு கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது அவங்களுடைய டெல்லி தலைமை அது முடிவெடுக்க போற ஒரு விஷயம். இதுல இவங்க ஏன் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்னு, என்னதான் உரசல்கள் நிறைய போயிட்டு இருந்தாலும் அப்பப்ப இவங்க மாறி மாறி மோதிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலுமே கூட ஒரு கூட்டணி அப்படின்னு அமையுது, இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வருது அப்படின்னா, அது ஒரு சுமூகமான அணியாக இருக்கணும் தான். என்னதான் முட்டி மோதிக்கிட்டாலுமே அரசியல்ல பாத்தீங்கன்னா கூட்டணின்னு சேர்ந்துட்டாங்கன்னா அது வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துருவாங்க. அந்த அடிப்படையில அண்ணாமலை அவர்களை நீக்கிவிட்டு வேற யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல தலைவராக கொண்டு வந்தால்
நிச்சயமாக பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படும். இதனால அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்மூத்தான கூட்டணியாக இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால பாஜகவுக்கு கூடுதல் பலம் அப்படின்ற பட்சத்துல அந்த கூடுதல் பலமுள்ள பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அது திமுகவை வீழ்த்த எளிமையா இருக்கும். இந்த ஆங்கிள் தான் இவங்க யோசிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் விஷயம் அறிந்தவங்க சொல்றாங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் அதை என்ன பொருளில் சொன்னார், எதற்காக சொன்னார் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு தான் தெரியும் என்றாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியான ஒரு டிமாண்டை இந்த பக்கம் அதிமுக சைட்ல இருந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்போ அவசியமோ அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போக இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கணும் தமிழ்நாடு அரசியல்ல அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை விரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து விஷயம் அறிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப செல்வ பெருந்தகையை ஒரு உதாரணமா சொல்றாங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், 1000 விமர்சனம், அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லை எல்லாமே இருந்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, திமுக கிட்ட கூட்டணியில் இருக்கும்போது அடிச்சு பேசி 10 எம்பி சீட்டுங்க, 10க்கு 10மே அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அடுத்து சட்டமன்ற தேர்தல்ல 10 எம்பி எங்க கிட்ட இருக்குது அப்படின்னும் போது 40 எம்எல்ஏ சீட் வரைக்கும் அவங்க வந்து அடிச்சு பேசி டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். அவங்களுடைய மைலேஜ் அவங்க உயர்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய டெல்லி தலைமை அப்படிதான் அதை பார்க்கும். அந்த ஒரு மைலேஜ்ல தான் அவங்க பார்ப்பாங்க. அதே போலதான் அண்ணாமலை அவர்கள்கிட்டயும் அவங்க வந்து இப்ப நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர முடியும், அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அல்லது வந்து அப்படின்ற மாதிரியான எய்ம் கனவுகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலுமே கூட அதுக்கு அப்பாற்பட்டு பிராக்டிக்கலா எது சாத்தியம்? இப்ப 2024 தேர்தலில் நடந்த மாதிரி 2029 தேர்தல், நான் சொல்றது முழுக்க முழுக்க பாஜக பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல. அப்போ 2029லயும் வேற யாரையோ சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு இதுக்கு போகணும். அப்போ தமிழ்நாட்டில் இப்ப இருந்தே ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிட்டோம்னா 2029 தேர்தலில் 15 எம்பி வந்தாலும் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? இதுக்கான ஒர்க்கை தான் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு மாநில பொறுப்பாளராக பாஜகவுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இதை மேல எடுத்துக்கிட்டு இதை ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த தேர்தலில் நான் இப்ப வந்து ஒரு 20 எம்எல்ஏ அவர் கூட்டிட்டு போயிடுறாரு சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவோட கூட்டணி அமைச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு வரலாற்று பெருமை. ஏன்னா இது வரைக்குமே அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சதில்லை. டபுள் டிஜிட்ல உள்ள எம்எல்ஏ கூட்டு போக முடிஞ்சதில்லை. அதை ஒரு மாநில தலைவராக நின்று அவர் இருந்து பொறுப்பெடுத்து அந்த கூட்டணியை சரியாக வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி கொண்டு போய் 20 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ கூட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சாதனை. இப்படிதான் டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பாக்குறாங்க. இப்படி பிராக்டிக்கலான கால்குலேஷன் படிதான் நகரணும். அதைத்தான் வந்து காங்கிரஸ் அந்த பக்கம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய இடத்தை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அவங்க டெல்லிக்கான பிரதிநிதிகளை அமைச்சிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் அவங்களுக்கான பிரதிநிதிகளை வந்து இரட்டை இலக்கத்துல மெயின்டைன் பண்றதுக்கான ஒர்க் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இதுல முக்கியத்துவம் பாஜக செலுத்தணும், அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது யதார்த்தத்துல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெல்லி தலைமையும் உணர்ந்து கொண்டு அந்த அடிப்படையில் அண்ணாமலை செயல்படணும் அப்படின்னு விரும்புறதாகத்தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப அண்ணாமலை அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதுக்கும் எங்க அவரை மாத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்டா தமிழ்நாடு பாஜகவுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஊடக வெளிச்சமாகட்டும் எல்லாமே அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி தொடர்ச்சியாக பாஜகவை லைம் லைட்லயே வச்சிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுல. அதே போல தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்கு அவர் ஆற்றியிருக்காரு. அதே போல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த ஆங்கிள் அவர் வந்து கட்சியை கொண்டு போனாருன்றத அவருடைய ஃபாலோவர்ஸ் பாக்குறாங்க. எப்படின்னா அது முன்னாடி வரைக்கும் தீவிர மத அரசியல் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இருந்த இமேஜ் வேறையா இருந்து அதன் பிறகு கடுமையான திமுக எதிர்ப்பு அரசியல், ஊழல் எதிர்ப்பு அரசியல், திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவது, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, அது போல இன்னும் பல்வேறு முறைகேடுகள், திமுக பண்ணக்கூடிய ஊழல்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் அம்பலப்படுத்திட்டே இருந்தது பாஜக மீது ஒரு ஈர்ப்பை ஒரு சாராருக்கு ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அவர்களுடைய கலரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு காரணமாக. இதெல்லாமே வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு செயல் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டெல்லி தலைமை நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அண்ணாமலை அவர்களுக்கு கூட அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனா அவங்க அதுல திமுக மீது நேரடியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அவங்களுக்கு சில கால்குலேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தனி மெஜாரிட்டியில இல்லாம இருக்கிறதுனால நாளை ஒரு வேளை திமுகவோட ஆதரவு தேவைப்படலாமோ அப்படிங்கிறதுக்காக தயங்குறாங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மனதிலும் இருக்கக்கூடிய வருத்தமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதே விஷயங்களை தான் இபிஎஸ் அவர்களும் கூட அமித்ஷா அவர்கள் சந்திக்கும் போது தெரிவித்ததாக நம்ம கேள்விப்படுறோம். அதாவது இங்க ஒரு பக்கம் திமுக பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு அவங்களை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு முறைகேடுகள், அவ்வளவு விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. நீங்க ரைடு வரீங்க, எல்லாமே பண்றீங்க.
ஆனா ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா ஃப்ரீஸ் பண்ண முடியாதா? டெல்லியால முடியும். அந்த பணத்தை வச்சுட்டு தானே அவங்க வந்து இஷ்டத்துக்கும் கூட்டணி கட்சிகளை வளைக்கிறதுல இருந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க எடுத்து ஃப்ரீயா செலவு பண்ண முடியாத மாதிரி அவங்களுக்கு செக் வைக்க முடியுமா முடியாதா? அல்லது வந்து அந்த குடும்பத்துல யாராச்சும் வந்து கைது பண்ணி உள்ள போட முடியுமா முடியாதா? இப்படி நீங்கள் வந்து திமுகவுடன் நேர்மையான முறையில உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க காட்டுனீங்க அப்படின்னா, இங்க நீங்க எங்களோட கூட்டணி அமைச்சா அது கொஞ்சமாச்சும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக பாதுகாப்பாக உங்களுடைய பார்வையில் அவர்கள் பாதுகாப்பாகவே இருந்து கொண்டும், அதே நேரத்தில் உங்களையே காட்டி காட்டி ஓட்டும் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, இங்க கூட்டணி அமைக்கிறதால என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இபிஎஸ் அவர்கள் வெளிப்படுத்தினதாக தான் நம்ம கேள்விப்படுறோம். அதற்கு அமித்ஷா அவர்கள் அடுத்த ஓராண்டுக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அந்த வைப்ரண்டான அந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுனால அவரை மாத்துறதை எக்காரணம் கொண்டும் பாஜக இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்பல அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு செய்தியை, ஒரு மறைமுக கருத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயத்தில் அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் செய்தியாக இருக்கிறது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.